வீட்டை விட்டு வெளியே வராத எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவை சுருட்டி போட்ட திமுக. லோக்சபா 2024 தேர்தல் எதிரொலி. லோக்சபா தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்த பின்னால இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலத்திலேயே தன்னோட வீட்டிலேயே தங்கி இருக்காராம். இதற்காக சில காரணங்களும் கசிஞ்சு வருது. லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிமுக 32 இடங்கள்ல தனிச்சு போட்டியிட்டுச்சு. இதுல 32 இடங்கள்லையும் படுதோல்வி அடைஞ்சிச்சு. தென் சென்னை, கன்னியாகுமரி, புதுச்சேரி, தேனி, தூத்துக்குடி, நெல்லை மற்றும் வேலூர் ஆகிய 7 தொகுதிகள்லையும் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு. நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரியில 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதே போல விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அதிமுக 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. ஆக மொத்தம் 10 தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கு. இது அதிமுகவினர் மத்தியில அதிர்ச்சியையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தி வருது. பாஜகவோட கூட்டணி இருந்திருந்தா அதிமுக ஜெயிச்சிருக்கும்னு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கருத்து சொல்லி இருந்தாரு. அதே போல அதிமுகவில் இருக்கும் பாஜக ஆதரவாளர்களும் இதே கருத்தையே சொல்லி வர்றாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியோ இந்த கருத்தை மறுத்திருக்காரு. தான் ஒருவர் மட்டுமே எல்லா இடங்களுக்கும் போய் வாக்கு சேகரித்ததால் தான் தோல்வின்னு எடப்பாடி பழனிசாமி காரணம் சொல்லி இருக்காரு. அத்தோட பாஜகவோட வரப்போற தேர்தலிலையும் கூட்டணி கிடையாதுன்னு இப்போவே சொல்லிட்டாரு. இதனால அதிமுகவுக்குள்ள தேர்தல் தோல்வி குறித்து 2 விதமான கருத்துக்கள் நிலவி வருது. இதற்கு முன்பு பாஜகவோட கூட்டணி வைத்ததால் தான் அதிமுகவுக்கு தோல்வி என்று சொல்லப்பட்ட நிலையில பாஜகவோட தற்போது கூட்டணி வைக்காமல் இருந்ததுதான் தோல்வின்ற சொல்ற நிலை ஏற்பட்டிருக்கு. எப்படி பார்த்தாலும் வலுவான கூட்டணி இல்லாதது, பலமான தேர்தல் வியூகம் அமைக்காதது போன்றவைகளாலேயே அதிமுக சறுக்கலை சந்திச்சிருப்பதா தொண்டர்கள் கருதுறாங்க. ஒரு சிலர் தங்களோட ஆதங்கத்தையும் ஆவேசத்தையும் வீடியோவா வெளியிட்டு இனிமேலாவது அனைவரும் ஒன்று சேர்ந்து MGR பாடுபட்டு உருவாக்கிய கட்சியை நடத்துங்கன்னு வேண்டுகோள் கொடுத்துட்டு வர்றாங்க. அதே போல அதிமுக நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல தங்களோட அதிருப்தியை நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவிக்க மும்முரமாகி வர்றாங்களாம். ஆனா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை இன்னும் கூட்டாம சேலத்துல தன்னோட வீட்டிலேயே எடப்பாடி பழனிசாமி முடங்கி இருப்பதா தகவல்கள் கசிஞ்சிருக்கு. வழக்கமா ஒரு கட்சி தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டா அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர்களை அழைச்சு தோல்விக்கான காரணங்களை ஆராய்வதும் அதை எதிர்காலத்துல தவிர்ப்பதற்கான ஆலோசனைகள்ல ஈடுபடுவதும் வழக்கம். ஆனா அதிமுகவில் இன்னும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டாமலேயே இருக்கு. தேர்தல் தோல்விக்கு பிறகு பல்வேறு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிற நிலையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினா சலசலப்பு அதிகமாகி கோஷ்டி பூசல் ஏற்பட்டுடுமோன்ற கலக்கமும் அதிமுக மேலிடத்தை சூழ்ந்திருக்கான். அதே போல அதிமுகவோட கோட்டைன்ற சொல்லப்படுற சென்னை, கோவை பகுதிகளிலையும் படுதோல்வியை அதிமுக சந்திச்சிருக்கு. இதுல சென்னையில டெபாசிட்டை இழந்திருக்கிறதால அங்க போனாலும் பூசல்கள், தகராறுகள் ஏற்படலாம்ன்றதுனால சென்னைக்கும் எடப்பாடி இன்னமும் வராமலேயே இருக்கிறதா சொல்றாங்க. அதே போல முக்கிய நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமிய நேருல போய் சந்திக்கலையாம். தற்போதுள்ள சூழ்நிலையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டாம இருப்பதுதான் நிர்வாகிகளோட கோபத்தை தவிர்க்கும்ன்றதுனால சேலத்திலேயே எடப்பாடி பழனிசாமி தங்கி இருப்பதா சொல்றாங்க. இதற்கான உண்மை காரணம் உறுதியா தெரியலைனாலும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை விரைந்து நடத்தினாதான் இது போன்ற கணிப்புகளுக்கும் யூகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள்.